திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தன் மீது ஏற்பட்ட தவறுகளை மறைப்பதற்காக இன்றைக்கு பொதுச் செயலாளர் மீது தவறான முறையில் பொய்களை கூறி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டுகளை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திரு வேலுமணி, எஸ்பி வேலுமணி அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் கோவை மாவட்டத்துடைய செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய மாவட்டத்தில் இருக்கின்ற 10 தொகுதிகளுக்கும் அவர்தான் பரிந்துரை செய்கிறார் வேட்பாளர்களை. அவர் செய்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பரிந்துரை செய்த திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்த வேட்பாளர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கிறார். அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் படிவத்திலே கையெழுத்திட்டு அந்த வாய்ப்பினை அவர்களுக்கு தருகிறார். இன்றைக்கு அவரும் திரு சி.வி. சண்முகம் அவர்களோடு இணைந்து தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். 3 மாவட்டங்கள் அவருடைய பொறுப்பிலே விடப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம், ஊட்டி, நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம். இந்த 21 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கிறது. இவருடைய மாவட்டத்திலே, கோவை மாவட்டத்திலே ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில், அதுவும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி வாய்ப்பை பெறுகிறார். அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற குற்றங்களை, குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக தங்கள் மீது சுமத்தப்பட்ட குறைகளை இன்றைக்கு பொதுச் செயலாளர் மீது இன்றைக்கு தவறுதலாக சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைக்கு புறம்பாக இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலே கடந்த காலங்களிலே இருந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற காலம் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அவர்தான் பரிந்துரை செய்து அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறார். அவர்களும் அந்த தேர்தலிலே இவரை தவிர அனைவரும் தோல்வி அடைகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற அனைத்து தலைவர்களும் வெற்றி வாய்ப்பினை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் சேலம் மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்றெடுத்திருக்கிறார். அந்த எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். திமுக கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். பிஜேபி கட்சியுடைய தலைவர் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். மற்ற கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பினை இழந்த போது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய மாவட்ட